நமः சிவாய. வணக்கம். நாகம் 16 1வது பாடம். வலதுகால் நிலை. வலதுகால் அது ரைட் லெக் முன்னாடி வச்சுருக்கோம். சுத்து கீழ் நோக்கி 1 2 3 அப்படி வைக்கிறோம். அடுத்தது ஒரு கீழ் வச்சு 1, அடுத்தது மேல் வச்சு அப்படி அடிச்சு மொத்தம் 3 தான். இறக்கம் 1 அப்படி நிற்கிறோம். இடது கால் எடுத்து பக்கவாட்டில் வச்சு அந்த பக்கம் பார்க்கணும். இப்போ பூநூல் அறுப்புன்னு பேர். மேலேருந்து வரணும். 1 வலது பக்கத்துலேருந்து போகணும். 2 காலுக்கு 3 அப்படின்னு. இதுக்கப்புறம் நம்ம முடிச்சுக்கலாம். அப்படி முடிக்கலாம். இந்த சுற்றி எடுக்கலாம். முடிவு எப்படி வேணாலும் செய்யலாம். இதுதான் நாகம் 16 முதல் பாடம். வணக்கம். நாகம் 16 இந்த வரிசை பண்ருட்டி சார்ந்து அது சுற்று வட்டாரங்களை செய்யக்கூடிய பாடமுறை. புதுச்சேரியில் வேறு விதமான நாகம் 16 பாடங்கள் நாங்கள் செய்வோம். இப்போ அந்த பண்ருட்டி வகையை சார்ந்த நாகம் 16 பாடமுறையில் பல வகைகள், பல நபர்கள் வெவ்வேறு அவங்களுடைய தனித்துவமான உடல் மொழியில் பாடங்கள் செய்கிறாங்க. நான் கற்றுக்கொண்ட ஆசங்கட்டிலிருந்து அதே பாடமுறை தான், தனித்துவமான அதனுடைய அசைவு முறைகளும் உடல் மொழியும் இருக்கும். அந்த பாடத்தை உங்களுக்கு நான் பயிற்சி அளிக்கிறேன். முதல்ல அதுக்கு தேவையான அடிப்படை பயிற்சி. ஏன்னா நிறைய பேர் பயிற்சி செய்திருப்பீங்க, அவங்களுக்கு எளிமையாக இருக்கும். முதல் முறையாக பார்க்குறவங்களுக்கு அந்த பயிற்சி எப்படி செய்யணும், எப்படி வீசணும் என்பது தெரியாது. அதற்காக அந்த பாடத்தில் வரக்கூடிய அசைகளை முதல்ல பயிற்சி பண்ண பிறகு அந்த பாடத்தில் நம்ம செய்து காமிச்சா உங்களுக்கு புரியும். முதல்ல நிற்கும் பொழுது வலது கால், இப்போனா ஒண்டி பாடம் அல்லது கால் பாடம் சொல்லுவோம். அல்லது அந்த பாடமுறையை பார்த்துங்க. வலது கையை அடி கம்பில் பிடிக்கணும், இடது கையை பக்கத்துலேயே பிடிச்சிக்கணும். அவ்வளோதான். இப்போ சுற்று பாருங்கள். 1 2 3 அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம ஏற்றம் இறக்கம். ஏற்றம் பாருங்கள். 1 2 3 இறக்கம். 1 2 3. கம்பு கீழ் நோக்கி சுழணும். கம்பு வச்சுருக்கிறோம். கீழ் நோக்கி 1 2 3. இது சுற்றும்போது சில பேருக்கு முதல் முறையாக வராது. கம்பு உள்பக்கமாக அம்மி கல் ஆட்டுற மாதிரி வரணும். 1 2 3. பரவலாக போகக்கூடாது, நேர்கோட்டில் வரணும். 1 2 3 இறங்குங்க. ஆப்போசிட்லேயும் செய்யலாம். 1 எது திசையில் 1 2 3. இதான் பாடம். ஒண்டி பாடத்தில் ஏற்றம் இறக்கம். இது உங்களுக்கு தெளிவாக வந்துச்சுன்னா பாடம் வந்துடும். வலது கால் நிலை, இடது கால் நிலை. இடது கால் நிலை பிடிக்கணும். 1 2 3 1 2 3. இதுதான் பயிற்சி பாடம் 1. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ் வீச்சு அல்லது கீழ் அறுப்பு அப்படின்னு செய்யக்கூடிய பயிற்சி. வலது கால் நிலை, கீழே இருந்து ஷோல்டர் 1 வலது புறத்துலேருந்து இடது புறம் 2 இறக்கம். 1 2 3. இதெல்லாம் ஏற்றம் இறக்கம் செய்தால் போதுமானது. இது பேர் பூநூல் அறுப்பு. மேல் பூநூல் அறுப்பு, கீழ் பூநூல் அறுப்பு சொல்லக்கூடியது. கீழே கீழேருந்து போகணும், மேலாம் மேலேருந்து வரணும். கிராஸ், அதாவது எக்ஸ் மாதிரி பெருக்கல் குறி மாதிரி செய்யக்கூடியது தான் பூநூல் அறுப்புன்னு சொல்லக்கூடியது. பூநூல் போட்டிருப்பாங்க, பிராமின் சத்திரியெல்லாம் போட்டிருப்பாங்க, விஸ்வகர்மா போட்டிருப்பாங்க. அந்த பூநூல் மாதிரி கம்பானது போகக்கூடிய திசைக்கு தான் பூநூல் அறுப்புன்னு பேர். கீழ் பூநூல் அறுப்பு, மேல் பூநூல் அறுப்பு, வடம் மற்றும் இடம். இதை பயிற்சி பண்ண பிறகு மேலேருந்து பயிற்சி பண்ணிக்கணும். கீழேருந்து மட்டும் செய்யக்கூடாது. இது கீழேருந்து செய்கிறது. மேலேருந்து செய்யும்போது மேலேருந்து வரணும். 1 2 3. இதை நல்லா தரவாக பயிற்சி பண்ண பிறகு தான் நம்ம பாடத்துக்குள்ளே போக முடியும். அப்போ அடிப்படையாக தேவையானது முதல் பாடத்திற்கு இந்த சுற்று, இந்த முழுமையான சுற்று நம்ம செய்யணும். அதுக்கப்புறமா முழுமையாக கீழ்வீச்சு. இது பாதி தான் செய்கிறோம். முழுமையாக செய்ய வேண்டும் என்றால் 1 அப்படி முன்னாடி பக்கம் வரணும். 2 இந்த மாதிரி ஏற்றம் இறக்கம் ஒன்றில் பயிற்சி செய்யலாம். இல்லை நின்ற நிலையிலே பயிற்சி பண்ணலாம். நின்ற நிலையில் பயிற்சி பண்ணோம்னா 1 அவ்வளோதான். எது திசை இந்த பக்கம் கீழே, மறுபக்கம் கீழே, மேலே இருந்து முழுமையாக செய்யும்போது முடிவு செய்யலாம். கம்பை
இது நான் பக்கவாட்டில் செய்கிறேன். நேர் திசை செய்கிறேன். இப்படி வரணும், முன்னாடி பக்கம். முன்னாடி ஒரு ஆள் இருந்தால் வெட்டுற மாதிரி. இதெல்லாம் நம்ம பயிற்சி பண்ணாதான் நாகம் 16 1வது பாடத்துக்கான தேவையான பயிற்சி அடிப்படை. இதை அடிப்படை இருந்தால் தான் பாடத்துக்கு உங்களால் செய்ய முடியும் என்பதை தெரிவித்து கொண்டு பாடம் 1 பார்க்கலாமா வச்சக்கூடாது. கால் எடுத்து வைக்கிற அளவுக்கு நம்ம அந்த டிஸ்டன்ஸில் நம்ம வந்து வச்சுக்கிட்டா போதுமானது. இப்படி நிற்கணும். கம்பானது முன்னோக்கி இருக்கணும், அவ்வளோதான். இது தயார் நிலை. இதிலிருந்து தொடக்கம் பாருங்க. இடது கால் வந்து சொருவல்னு சொல்லுவோம். சொருவல்னா கால் எடுத்து உள்ள வைக்கிறது தான் சொருவல். 2 3 கம்பு நேராக நீட்டோம். ரொம்ப குனியக்கூடாது, ஒரு அளவு குனிந்தால் போதுமானது. கம்பு எடுத்து அளவு எடுத்துட்டோம். கீழேருந்து வீசுகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? இது ஒரு வீச்சு செஞ்சுட்டோம். அடுத்த வீச்சு மேலே 2 3ன்னு ஒரு கையில் மேலே நிறுத்தலாம். போகிற வேகத்துக்கு கீழே வந்துடும், அவ்வளோதான். திரும்ப கவனிச்சிங்க. பாடம் ஏற்றம் மட்டும் தான் செய்கிறேன். 1 2 3 கீழே இருந்து மேலே போகுது. வீச்சு மேல் வீச்சு ஒரு கையில் நிறுத்துறேன், அவ்வளோதான். இது ஏற்றம். இப்போது இறக்கம்னா பின்னோக்கி போக்கக்கூடியது. 1 6 நிற்கும். முன்னாடி வந்தோம் கம்பு. அப்போ இந்த முதுகை காமிக்கணும். அப்போ எதிராளி என்ன பண்ணுவாங்க, முதுகை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்படி நம்ம நின்று செய்கிறோம், காலை தூக்கி செய்யலாம், நிற்கிறோம். அப்படி இந்த கம்பை காலை வச்சு அப்படி குச்சி இப்படி கட்டி நிற்கணும். இப்போ மேல் பூணில் இருப்பு 1, இந்த பக்கம் வந்து மேல் பூணில் இருப்பு 2, காலுக்கு கட்டு அப்படின்னு. அவ்வளோதான். இதுதான் பாடம். மேல் வாரில் இறங்கிக்கலாம், இல்லை சுற்றில் இறங்கிக்கலாம். இதுதான் பாடம் 1. இந்த பாடத்தை பக்கவாட்டு திசையில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன், பாருங்கள். இப்போ இடது கால் பின்னாடி, வலது கால் முன்பக்கம். 1 2 3 தயார் நிலை. கீழ் வச்சு மேல் வச்சு அப்படி நிற்கிறேன், அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ இறக்கம். கீழ் வச்சு அப்படி நிற்கிறேன். காலை பக்கவாட்டிலேருந்து சைடு கொண்டு வந்துட்டு மேல் பூணில் இருப்பு காலுக்கு இது சுற்றுல இறங்கலாம், மேல் வாரில் இறங்கலாம். முடிவு எப்படி வேணாலும் செய்யலாம். இதுதான் பயிற்சி. இப்போ இந்த பயிற்சியை உங்களுடைய பார்வையில் இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி என்பதை பார்க்கணும். முன்பக்கம் பார்த்தீங்க, பக்கவாட்டில் பார்த்தீங்க. நீங்கள் பார்த்தா எப்படி இருக்கும் பின்பக்கத்துலேருந்து பாருங்கள். 1 2 3 கீழ் வச்சு மேல் வச்சு இறக்கம். இதுதான் பயிற்சி. இது நீங்கள் நல்லா திரும்ப ஒரு முறைக்கு 10 முறை திரும்ப செய்தீங்கன்னா புரியும். இதுக்கு இன்னும் சூட்சமம்லாம் இருக்குது. கட்டுமுறை மாறும். இது பாடம் மட்டும்தான் செய்யணும். இந்த பாடமுறையில் இன்னும் நுட்பமாக செய்யணும் அப்படின்னா பாடங்கள் இருக்குது. எப்படின்னா, இந்த மேல் வீச்சில் இறங்கும்பொழுது இந்த கால் தூக்கி நிலை, இந்த பக்கம் கால் நிலை, அறுப்பு கால் வந்தால் குத்து, இந்த மாதிரி பயிற்சி செய்யணும். இதுதான் நாகம் 16 பாடத்துடைய முதல் பாடம்.